இறைவனுக்கு நன்றி. எல்லா மனசுமே ஒரு வெற்றிக்காக தான் ஏங்கி கிடக்குது. இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப ஆழமா உள்ள போய் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை சரி பண்ணிடுச்சு, அப்படிதான் சொல்லணும். எப்பவுமே சேனல்ல இருக்கவங்க சொல்லவே மாட்டாங்க வெற்றிய நல்லா இருக்கு, நிறைய நம்பர் வந்திருக்கு, உண்மையிலே இதுதான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முதல் முறை ஒருத்தர் சொல்லியிருக்கேன், அதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட நான் 3000 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் ஸ்கிரீன்ல. 3000 எபிசோடும் வாலில் வெடி வச்ச மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ வரைக்கும் இது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மனசார இன்னைக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முழுக்க முழுக்க கௌசிக் மேல வச்ச நம்பிக்கை தான் இந்த படைப்பு. என்னன்னா கௌசிக் ஒரு 10 நிமிஷம் தான் இந்த படைப்பை பத்தி சொன்னாரு. சர்ரா தம்பி, எனக்கு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு எப்போ ரெடி ஆகுதோ எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி படிச்சிடறேன் அப்படின்னா. இப்போ வரைக்கும் அனுப்பல. அண்ணே 4 எபிசோட் ரெடியா இருக்குண்ணே, இந்த மீதி 2 வந்தோடனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். இதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பின்னாடி போயிடணும். அங்க போயிட்டு ஒரு சமயக்காரன் தான் இருக்கணும், அப்பதான் அந்த சமையல் நல்லா இருக்கும். ஆளாளுக்கு போய் உப்பள்ளி போடக்கூடாதுல்ல. அதனால பேசாம சரி ஓகே என்னமோ செய்யறாங்க, சரி சரியா செய்யறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனதுதான். கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்கறதுன்றது இறைவன் கொடுத்த சக்தி. என் தம்பி கௌஷி, என் தம்பி அஜய், நவீன், இன்னும் இதுல உழைச்ச கே சார், எல்லாருக்குமே இந்த வெற்றியில பங்கு இருக்கு. அந்த குட்டியோண்டு லென்ஸ் வச்சு பார்த்த அந்த சார் அவ்வளவு ஆழமா மனசுல பதிஞ்சிருந்தாரு. அவர் தான் கதையோட டேர்னிங் பாயிண்டே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாத்தையும் திரும்ப பார்க்க நான் தான் சொன்னேன், எல்லாரும் திரும்ப சந்திச்சிருவோம், நீ எங்க இருக்க, நீ வருவியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக பெருசு. அது ரொம்ப சீக்கிரமாவே அஜய் கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஊரெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், வீட்டுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கியா? எனக்கு எப்படி தெரியும் இதை பத்தினா, நம்ம அப்பான்னு ஒரு படம் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுமைகளை அவங்க அப்பாவை பத்தி பேச சொல்லி கேட்டேன், நீங்க பேசுங்க. அப்போ பிரியதர்ஷன் சார் சொன்னார், அதாவது எனக்கு சிபிஐல ஜாப் கிடைச்சிருச்சு, அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இன்டர்வியூ போற அன்னைக்கு தான் இங்க பாசில் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ போகிற பேப்பர் எடுத்து தலையணை கவருக்குள்ளே வச்சுட்டு நான் இங்கே போயிட்டேன். ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வெளியில் உட்கார்ந்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ போனியா அப்படின்னு கேட்டார். இல்லை அது போனேன் வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னேன், ஒன்றுமே பேசலை. அப்படியே நான் முறைச்சு பார்த்தாரு. இனிமே என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 படம் டைரக்ட் பண்ணியாச்சு, ஊரே கொண்டாடுது. ஆனா அப்பா மட்டும் பேச மாட்டேன்றாரு. ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது, பேசல. தேசிய விருதுகள் வருது, பேசல. கடைசி பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அதே அப்பா, சாரிடா நீ சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்தாராம். இது நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தகப்பன் ஒரு கனவுல இருக்கும்போது அந்த தகப்பன் கனவை பிள்ளைங்க ஈடுகட்டுறது ரொம்ப கடினம். அது இப்போ தம்பி அஜய் கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி இன்னும் நிறைய தூரம் எங்களை இழுத்துட்டு போகும், நிறைய தூரம் கொண்டு போய் எங்களை நிறுத்தும். என் தம்பி முகுந்தனுக்கு நன்றி சொல்லணும். பேய் மாதிரி ஒருத்தன் இயங்கிக்கிட்டே இருந்தான் அந்த செட்ல. ட்ரெய்லர் ரிலீஸ் அப்பவும் வரல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரல. எங்கடான்னு கேட்டா இப்போ எங்கேயோ பக்கத்து மாநிலத்துல அடுத்த படைப்புல இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரிய பெரிய ஆளுமையான இடம் அந்த தம்பிக்கு கிடைக்கணும்டா. தம்பி கௌஷி கொடுங்க. சாரி, நடுவில் ஷாக் அடிக்குது.
அவர் இங்கே இருக்கும்போது இருந்ததை விட பெரிய போஸ்ட்டுக்கு தான் இப்போ கொச்சினுக்கு அவர் அனுப்பியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெற்றி இன்னும் நிறைய உரமாக இருக்கு. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கறதுக்கான ஓட்டத்தை தெம்பையும் கொடுத்துருக்கு. ஜெயிப்போம், திரும்ப திரும்ப சந்திப்போம், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவோம், வெல்வோம். இந்த வெற்றிக்கு முதல் காரணம் நீங்க தான். நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட்ல இன்னைக்கு தடயம் வந்து எங்களோட Z5ல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன நிறைய ஷோஸ்ல இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். அதுவும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நாங்க பல வாரங்கள் அதை கணக்கில் எடுப்போம். ஆனால் அந்த ஒரு வாரத்திலேயே, இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடியே 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்றது வந்து தடயம் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. விலங்கு, அயலி எல்லாமே நீங்கள் பார்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த ஷோஸ் எல்லாம் என்ன அச்சீவ் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு சில சமயம் அதுக்கு மேலேயும் கூட வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ரெக்கார்டு இது. ஷேட்டரிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தடயம் தான். அதனால நான் அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லணுன்ற ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வரப்போகுது. பட் இதை நீங்கள் கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய நிறம் காரணமாகவும் தோற்றம் காரணமாகவும் ஒரு ஒதுக்கலுக்கு ஆளாகி வந்த எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்தது. இதில் ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தோட எனக்கு வந்து நவீன்குமார் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவருக்கு எப்படி என்னுடைய நடிப்பு மேலே அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தட் என்னாலையும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நவீன். வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சகோதர சகோதரி பத்திரிகையாளர்களே, நான் உங்களில் ஒருவன். என்னுடைய வாழ்க்கை உங்களிடம்தான் தொடங்கியது. அதில் என்னோடு பணியாற்றியவர்கள் நாங்கள் சகோதரர்களா பழையவர்கள் இதில் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அதனால நான் என்னுடைய வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து என் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக இருந்த உங்களுடைய எல்லாருடைய கமலமலர் பாதங்களிலும் என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இது மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் மகன்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே என் விஸ்டா விஷனில் நடித்தவர்கள், பயின்றவர்கள் அவ்வளவு பேருமே எனக்கு மகன்களாகத்தான் இருந்து அப்பா என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசி அறியாதவர்கள். அவ்வளவு பேருக்கு நான் தந்தையாக இருந்து எல்லாம் செய்தேன். அந்த பட்டறையிலே அந்த இதில் உருவாகி வந்த என் மகன் கௌசிக்கு இங்கே பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி என் மகனை வந்து நான் ப்ரொடியூசராக வளர்க்கல. ஆரம்ப காலத்திலிருந்து அவனை வந்து சினிமாவில் வந்து அடிமட்டத்திலிருந்து அவனை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய சீரியல் எல்லாம் நடிக்க வச்சேன். அதுக்கு பிறகுதான் நீ வந்து ப்ரொடியூசராக வரணும், முதல்ல என்ன மாதிரி வான்னு சொல்லி கொண்டுட்டு வந்தேன். என்னுடைய உதவிகள் எல்லாமே இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற என் மகன் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே நான் வந்து படங்களை வந்து எப்பொழுதுமே வந்து என்னுடைய படங்கள், நான் எடுத்த படங்களாகட்டும் சீரியல் ஆகட்டும், நான் வந்து தனிப்பட்ட முறையில் படம் பார்த்ததே இல்லை. ஒரு படங்களை கூட நான் பார்க்க மாட்டேன். தியேட்டரில் உட்காந்து எல்லாரோடும் நானும் டிக்கெட் வாங்கி உட்காந்து தான் படம் பார்ப்பேன். ஏன்னா அப்போதான் ஒவ்வொருத்தருடைய இது எனக்கு தெரியும்னு சொல்லி. ஆனால் இந்த தடையும் எனக்கு அது ஒரு சின்ன இதை வந்து நான் என் தயாரிப்பு எலெக்ஷன் நடக்கும்போது கூட என் மகன் சரவணனும் என் மகனை கூப்பிட்டு இந்த படத்தில் கௌசிக்கு சொன்னதுனால ஒரு சின்ன பாத்திரம் தான் அதில் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனேன். ஆனால் இந்த தடயம் சீரியலில் வந்து நான் வந்து என்னடா இது நம்ம தேட்டரில் படத்தை பார்த்து பழக்கப்பட்டவங்க, சரி வர தேட்டர். அதே மாதிரி என் வீட்டில் உட்கார்ந்து இந்த தடயத்தை நான் பார்க்கும் பொழுது இயக்குனருடைய கைவண்ணமும் கேமராமேனுடைய அதை வந்து நான் என்ன சொல்ல, நானும் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். எங்களுடைய இதில் உருவானவர்கள் நிறைய பேர். இன்னும் சொல்ல போனால் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர்கள்லாம் கூட எங்கள் படத்தில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவங்க. ஜனநாதன் சொல்லி எங்க கூட பிறந்த தம்பி, அவங்கெல்லாம் செஞ்சது மாதிரியே ஒரு வெப் சீரியஸ் சினிமா, அதாவது வெப் சீரியஸாகவே எனக்கு தெரியல அடுத்தது என்னன்னு சொல்லி நான் அந்த படம் பார்க்க உட்கார்ந்து, இந்த தடயத்தை பார்க்க உட்கார்ந்த நான் முடிகின்ற வரைக்கும் ராத்திரி 11:45 மணி வரைக்கும் உட்கார்ந்து அதை பார்த்து முடித்து விட்ட பிறகுதான் சாப்பிடவே எழுந்திரிச்சார். அந்த அளவுக்கு வந்து அடுத்து என்ன என்றதை கண்டினியூவாக கட்டி போட்ட இயக்குனருக்கும்
இந்த கேமராமேன், அது பணியாற்றிய எடிட்டர் ரொம்ப ஷார்ப்பா பண்ணியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது அது வெப் சீரிஸ் நான் நினைக்கல, ஒரு திரைப்படம் எப்படி இருக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த திரைப்படமாக உருவாக்கிய இந்த குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் சீரியலுக்கு புதியவன் அல்ல. ஆரம்ப காலத்திலேயே, அதாவது 99 நான் மங்கை என்ற சீரியலை சன் டிவியில் மதியத்திலே நான் ஆரம்பித்த மெகா தொடர், இந்தியாவிலேயே மதிய நேரத்தில் மெகா தொடரை ஆரம்பித்தவன் நான் என்ற பெருமைக்குரியவன் நான். அதே மாதிரி தான் மறுபடியும் படங்களையும் நான் ஒவ்வொரு படங்களையும் எடுத்த படங்கள் எல்லாமே 200 நாள் 150 நாள் கூடிய படங்களை தான் எடுத்தேன். அதற்கு பிறகு நான் அப்படியே படத்துறையும் ஒதுங்கி சின்னத்திரைக்கு போய் இன்றைக்கு சின்னத்திரையின் சார்பில் தான் எனக்கு கலைமாமணி விருது அரசாங்கத்தால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கலைத்துறையினுடைய சின்னத்திரையினுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் 2 வாரங்களுக்கு முன்பு தமிழக அரசு எனக்கு வழங்கியது. இவைகள் அனைத்துக்கும் எனக்கு முந்துகோலாக இருந்தது, என்னை தூக்கி பிடித்து நிறுத்தியது சின்னத்திரை. இந்த சின்னத்திரை தான் என்னை வாழ வைத்தது. நான் சின்னத்திரையில் சம்பாதித்துதான் நான் பட்ட கடன்களை எல்லாம் பெரிய திரை பட்ட கடன்களை எல்லாம் அடைத்தேன் என்பதை கூறி சின்னத்திரையிலே என் வாழ்நாள் ஒரு கடைசி வரைக்கும் நான் அதை கழிக்க வேண்டும் என்பதற்கு என் மகனையும் திருப்பி அதே சின்னத்திரைக்கு ஒப்படைத்திருக்கின்றேன். அவனுடைய வாழ்வில் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்று அவனை வாழ்த்தி அவனுக்கு உரிய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமல் விட்டதற்கு மிகவும் வருத்தப்படுகின்றேன். என் மகனை எப்படின்னு சொன்னா, சில நேரங்கள் தோண்டு போயிடுவாப்புல. ஏன்னா வாழ்க்கையில அடிங்கிறது எல்லாருக்கும், நான் பட்ட அடியெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதே மாதிரி என் மகனும் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நெஞ்ச அடி இல்லை, அவ்வளவு அடி. அந்த அடிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நான் உறுதுணையாக இருந்த, மகனே நீ வெற்றி வருவாய் என்று கூறி அவருக்கு நான் ஊக்கம் கொடுத்தது அந்த தகப்பன் என்ற முறையிலே நான் என் மகனுடைய இன்றைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுகின்றேன். என் மகனோடு 2-3 படங்களில் நடித்தது நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.